ஜாதகத்தில் திருமண தரங்கத்துக்கான காரணம் இருந்ததுன்னா அவங்க லால்குடியிலிருந்து திருமானூர் போகிற வழியில் திருமலபாடி அப்படின்ற ஒரு ஊர், அங்கே வைத்தியநாத சுவாமி அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே நந்திக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே போய் சைவ மாலை அப்படின்னு சொல்ல சம்பங்கி மாலை 3 வாங்கிட்டு தேங்காய் பழம், பத்தி, சூடம், பூஜைக்கு தேவையான விளக்கு, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு 1 மணி நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. திருமண தடை விலகும். மேலும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் அங்கு நந்திக்கு திருமண வைபவம் நடக்கும். அந்த திருமண வைபவத்தில் கலந்துக்கிட்டா அடுத்த வருடம் நந்திக்கு திருமணம் நடப்பதற்கு முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த திருமணம் தாமதமாகறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. உடலில் ஏற்படக்கூடிய சிறு வியாதிகளுக்கு, அதாவது 6ஆம் பாவகம் வலுத்து அதன் காரணமாக ருண ரோகச்சத்து நோய் கடன் எதிரி அப்படின்ற தன்மை மேலோங்கும் போது உடல் நலம் பாதிக்கப்படும். இதுக்கு சிம்பிளான பரிகாரம் என்னன்னா, ஆதி வெள்ளரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி ஸ்ரீரங்கம் திருவள்ளரை இங்க போய் அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க. இதில் உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் தனித்தனியாக இருக்குது. அங்கே போய் பெருமாளை செவிச்சிட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை வாங்கி பருகுனீங்கனாக்கா இந்த என்ன நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் இந்த நோயுடைய தன்மை விரைவில் குணமடையும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்துக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதை பயன்படுத்தி பார்க்கலாமே. வாழ்க்கையில் கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, கடனை அடைக்கவே முடியல, தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்ற நிலைமை வரும்போது அந்த வருடத்தில் நிகழக்கூடிய கிரகணம் ஏற்படும் பாருங்க. இந்த கிரகணம் முடிகிற நேரத்தில் ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் இருக்கும்போது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தொகையை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு அடுத்து எப்போ பார்க்க முடியுதோ உடனே அவர்கிட்ட போய் உங்களுடைய கடன் கணக்கில் வர வச்சிட்டிங்கன்னா விரைவில் கடன் நீங்கும், குறையும், தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. 5ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தா அந்த ஜாதகருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் மனமொத்த சூழ்நிலை ஏற்படுவதில்லை. பெற்றோருடைய ஆதரவு இருக்க வரைக்கும், தேவைப்படும் வரைக்கும் ஜாதகருடைய குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க. சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சாச்சுன்னா இவங்களுக்குள்ளார விரோத மனப்பக்கம் வந்துடும். இவங்களுடைய கருத்துக்கள் வேறுபாடு வரும், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, எதிர்வினையாக செயல்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகர்கள்லாம் முடிந்த வரையில் விரைவிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து குழந்தை பேர் பெற்று, அதாவது 55 வயதிற்குள்ளார கடமைகளை முடித்து விட்டால் மேற்கொண்டு தங்களை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. இந்த 5இல் பாவகிரகங்கள் அமைந்த ஜாதகர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கான சித்தர்கள் சொன்ன சூட்சும பரிகாரம் இது.